மக்களே, இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருக்கிறீர்களா? நேற்று கொண்டாடிய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று கொண்டாடிய அனைவரும் என்றும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இன்று கொண்டாடும் அனைவரும் சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரும் பெரியவர்களிடமும் கடவுளிடமும் ஆசி பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லோரும் சந்தோஷமாக இருங்கள். இன்று கல்யாண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய ஆசீர்வாதம். எல்லோரும் கடவுளிடம் ஆசி பெற்றுக் கொள்ளுங்கள். பெரியவர்கள் இருந்தால் அவர்களிடம் ஆசி பெற்றுக் கொள்ளுங்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை, அதனால் நிச்சயம் பள்ளி ஆசிரியரை சந்திக்க முடியாது. பிள்ளைகள் தாய் தகப்பனிடம் ஆசி கூற்றுங்கள். கல்யாண தம்பதிகள் முதியோரிடம் ஆசி பெற்றுக் கொள்ளுங்கள். கடவுளிடம் ஆசி பெற்றுக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். இன்று உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டே, அவ்வளவுதான். மீண்டும் அடுத்த வருடம்தான் நீங்கள் இந்த நாளை கொண்டாட முடியும். இதை கேட்கும்போதே இது எங்களுக்கு தெரியும் என்று நினைப்பீர்கள். தெரிந்தாலும் எனக்கு தெரிந்ததை கூறுகிறேன். தினம் தினம் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் மனநாள் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொண்டு தான் இருப்பேன். பார்ப்பவர்கள் பாருங்கள், கேட்பவர்கள் கேளுங்கள், சொல்பவர்கள் சொல்லுங்கள், அவ்வளவுதான். என் மன நிறைவு. யார் என்ன சொல்கிறார்கள் என்று நான் கவலைப்படவே மாட்டேன். என் மனத்திற்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய்து கொண்டு தான் இருப்பேன். எல்லோரும் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும். நான் கொண்டாட முடியாத ஒன்றை எல்லோரும் கொண்டாட வேண்டும். இதுதான் என் ஆசை. எப்பொழுதும் நினைத்துக்கொள்வேன், நான் வாழாத வாழ்க்கை என் குழந்தைகள் வாழ வேண்டும். அப்படித்தான் ஊரில் உள்ள உலகத்தில் உள்ள மக்களும் வாழ வேண்டும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய ஆசை. எப்பொழுதும் எல்லோரும் சந்தோஷமாக இருங்கள். நன்றி கலந்த வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சைஸ் கரெக்டாக இருக்குமா?